ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா. இன்றைக்கி நம்ம பதிவு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயற்கை வளங்களை தான் பார்க்க போகிறோம். அது எந்த ஊர் அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்தியூர் தாங்க நம்ம பார்க்குறோம். நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து அந்தியூர் ரோடு தான். இது பார்க்கும்போது எல்லாம் விவசாய பூமி தான். இந்த பகுதி பூராமே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. நான் வண்டியில் ஸ்கூட்டியில் போய்கிட்டே வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், வெறும் நெல் வயல் தான். வானம் பூரா மழை வருது. வான மேகங்கள்லாம் மூடிக்கிட்டு ஒரே மழை துளியாக இருக்குது. வண்டியில் போகும்போது அப்படியே வண்டி வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இங்கே தென்னந்தோப்பு எல்லாம் அழகழகாக இருக்குது. பார்க்க சூப்பராக இருக்குது. சாலைகள் பூராமே வெறும் பசுமையாகவே இருக்குது. நிறைய சினிமா படங்கள் இங்கே எடுத்துருக்கிறதா சொன்னாங்க. அந்தியூர் பகுதியில் தான் வீடியோ பதிவு அதிகமாக பண்ணுவாங்க அப்படின்னு. அது உண்மைதான். எங்கே பார்த்தாலும் வெறும் நெல் வயலாக தான் இருக்குது. பறவைகள் கூட்டமெல்லாம் பறந்து போகுது. நல்லா அழகாக இருக்குது பார்க்க. நான் கோயிலுக்கு அந்தியூர் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். அதனால் இந்த பகுதி பாருங்கள், சூப்பராக இருக்குது. யார் யார் எல்லாம் அந்தியூர் பத்ரகாளி அம்மன் கோயில் வழியாக கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து அந்தியூர் 22 கிலோமீட்டர் வழியாக வந்திருக்கிறீங்க, இந்த விவசாய பூமியெல்லாம் பார்த்து இந்த நீரோடையெல்லாம் பார்த்து யார் யார் சந்தோஷப்பட்டிருக்கீங்கன்னு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பதிவு இன்றைக்கி சூப்பராக இருக்குது. நாளைக்கு உங்களுக்கு நான் நேச்சுரல் பதிவு வீடியோவோட பதிவு பண்ணுறேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோ பதிவோடு நம்ம சந்திக்கலாம். மழை துளி சாரலாகவே கொட்டிகிட்டே இருக்கிறனால என்னால் வீடியோ அதிகமாக எடுக்க முடியல. அதனால் கொஞ்ச நாள் தான் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். மீண்டும் உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றிங்க. எல்லாருக்கும் வணக்கம்.